இறால் வாங்கிட்டு வந்துருங்க. குழம்பு வச்சு விட்டுருவோமா? குழம்பு வேண்டாம். சரி, இறா பக்கோடா பண்ணி தரேன். இறால் இல்ல பக்கோடாவா? வேற மாதிரி இருக்கா மக்களே. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைத்து உறவுகளுக்கும் நன்றி மக்களே. வந்த இறால நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய பலகா கட்டையில் போட்டு இறால நல்லா கைமா மாதிரி கொத்துன்னு கொத்தி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் அவனையும் சேர்த்து நல்லா கைமா மாதிரி கொத்தி சின்ன உணமாக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள், இழுவைக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கரண்டி கடலை மாவு, அரை கரண்டி அரிசி மாவு, கால் கரண்டி மைதா மாவு, கருவேப்பிலை, மல்லி இலை, ஒரு துளி கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம மாவை கையை கழுவி இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்சிக்கிற எண்ணெயில் அவனை உதுத்து விட்டீங்க அப்படின்னா மழைக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்கோடா சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடும். கலர் மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் மாற்றி வச்சிடணும். அப்படியே வெங்காயத்தை வெட்டி போட்டு பெப்பர் தூளை போட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு